வணக்கம் அன்பான விருச்சிக ராசிகார நேயர்களுக்கு மங்களகரமான ஜூலை மாத ராசி பலன் 1/7/2026 புதன்கிழமையில் பராபவ வருடம் ஆணி மாதம் 17ஆம் தேதி அன்று ஜூலை மாதம் ஆங்கில மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மங்களகரமான காரியங்களிலே இந்த விருச்சிகம் ராசி என்பது காலபுருஷத்துவத்தில் 8வது இடத்தில் அமையப்பெற்ற காவல்துறை சர்வீஸ் ஓரியல் சம்பந்தப்பட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ்களிலே துப்பறியும் துறைகளிலே தேர்ச்சியும் நுணுக்கமும் அறிவும் வாய்ந்த ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி பெண் ராசி. இது பலகால் ராசி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு ராசியாகவும் இதிலே சந்திர பகவான் நீச்சம் பெறுகின்ற ஒரு ராசியாக இருக்கின்றது. இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்காக இந்த ஜூலை மாத ராசி பலன் என்று சொல்லக்கூடிய நவகிரக நாயர்கள் சுற்றுப்பாதை என்பது 5ஆம் இடத்திலே உங்களுக்கு 3 நாளுக்குடையவர் மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் இடம் சிற ராசிக்கு அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆனாலும் 3 நாளுக்குடைய வீடு வாசல் சார்ந்து சகோதரிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். ராசிக்கு 6க்குடையவர், அதாவது வம்பு வழக்கு என்றால் நீங்களே எதிரி, உங்களுக்கு தனக்குத்தானே எதிரி என்று சொல்லக்கூடிய ராசி விருச்சிக ராசியாக இருக்கின்றது. ஆக உங்களுக்குள்ளே நீங்களே எதிர்ப்புகளை இல்லாமல் வளர்த்து கொள்ளாமல் சந்தோஷத்தை வளர்த்துக் கொள்வதே மிக சிறந்த புத்திசாலித்தனம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்கார நேயர்கள் நுணுக்கமாகவும் சிந்திக்கக்கூடிய தைரியசாலி, புத்திசாலித்தனம், வீரம், விவேகம் நிறைந்த ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி. இந்த ராசியிலேயே இந்த ராசியின் சின்னம் என்பது தேளாக இருக்கின்றது. ஆக இது பலகால் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. நல்ல தண்ணீரும் பழுதடைந்த தண்ணீரும் இந்த ஒரே இடத்திலே இருக்க பெறுகின்றது. ஆக இடத்திற்கு தகுந்தாற் போல சில மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு ராசி என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ராசியிலே இந்த மாத ராசி பலன்கள் என்பது ஜூலை மாத ராசி பலன்களிலே உங்களுடைய குலதெய்வங்களின் அனுக்கிரகமும் தெய்வங்களின் அனுக்கிரகமும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. 9ஆம் இடத்திலே உங்களுக்கு 2, 5 உச்சம் பெறுகின்ற அற்புதத்திலே மாதம் உச்சம் பெற்று இந்த மாதங்கள் இருக்கின்றது. ஆக அஷ்டமாதிபதி லாபாதிபதியும் புதன் பகவானும் அந்த 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இந்த சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு விரையாதிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார்கள். ஆக இந்த முயற்சிக்கின்ற காரியங்கள், சிறுதூர பயணங்கள், சகோதரிகளால் எதிர்பார்க்கின்ற ஒரு முயற்சிகள் என்பது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோகங்களையும் கொடுக்க போகின்ற காரணம் என்பது. ஏன்னா இது சகோதரி என்று சொல்லக்கூடிய சாணத்திலே பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி அந்த 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஒரு பக்கத்தில் இந்த மாரகாதிபதி, இங்கே பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் பாதக சனமாகவும் இருக்கின்றது. இந்த 8ஆம் இடமும் அங்கே தொடர்புகள் இருக்கின்றது. ஆக இந்த 9ஆம் இடமும் இந்த 9ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் இரவு நேரங்களிலே கேளிக்கை விடுதிகளிலே செல்லாமல் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. கடல்கள் சார்ந்து கடற்கரை ஓரங்களிலே சுற்றுப்பயணங்களிலே செல்லக்கூடியவர்கள் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய அமைப்பு. காரணம் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்திலே 2, 5 குடும்ப சாணாதிபதி, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த 9ஆம் இடம் பாதக ஸ்தானத்திலே 8ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்திலையும் இருக்கின்ற காரணத்தினாலேயும் பாதகங்கள் சார்ந்து விரையாதிசைபதியும் இந்த 9ஆம் இடத்தில் இருக்கின்ற தகப்பனார்கள் உங்களுடைய விருச்சிக ராசிகார நேயர்கள் இந்த மாதங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. இரவு நேரங்களிலே பயணங்கள் செல்வதாக இருந்தாலும் இந்த கடல் சார்ந்து நீர்நிலைகள் இடங்களிலே செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே முழுக்க இருக்கின்றது. காரணம் 9ஆம் இடம் ஒரு பாதக சாணம், 3ஆம் இடம் என்பதும் ஒரு பாதகமான சாணம், 8ஆம் இடம் என்பது ஒரு பாதக சாணங்கள் இந்த உங்களுக்கு இருக்க பெறுகின்றது. ஆக விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலே இந்த 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த 8ஆம் இடத்திலே 8 ஒரு தொடர்பு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. குரு பகவான் ஆன 2 குடும்பாதிபதி உச்சம் பெறுகின்ற பொழுது குடும்பம் கிடைக்காதவர்கள் குடும்பம் கிடைக்கப் பெறுகின்ற நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. அதே சமயத்தில் பாதக சாணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, விரய செலவுகள், சுபகார சிவனங்கள் நடத்தக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள். இரவு நேரங்களே கேளிக்கை சம்பந்தப்பட்ட இடங்களிலே செல்லாமல் இருப்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. காரணம் 9ஆம் இடம் பாதகம் சிரத்துக்கு ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் இந்த 9ஆம் இடத்திலே சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆக 2 குடையவர் 5 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி குடும்பாதிபதி அங்கே உச்சம் பெறுகின்ற அற்புதத்திலே உச்சம் பெற்று உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் சனி பகவான் என்னுடைய நட்சத்திரத்திலே இந்த குரு பகவான் குரு பிறந்த நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரத்திலே அற்புத உயிர்வுகளை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்புகள். ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். இது மற்றொரு அற்புதத்தை மெழுகுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை 5 குடையவர் 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். உச்சம் பெற்று பார்க்கக்கூடியவர் பேர் புகழ் அந்தஸ்து பெருமதிப்புகள் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லலாம். வேலை தொழில் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற கணவன் மனைவி நன்மதிப்புகளும் வெற்றிகளையும்
உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. காரணம், உங்களுடைய ராசி அதிபதி 6 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றார். அப்ப கணவன் மனைவி கல்யாண வைபவங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. இந்த மாதங்களிலே கல்யாணத்திற்காக உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றார். கல்யாண வைபவங்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த மாதங்களிலே நிச்சயதார்த்தங்கள் சுபகாரி சுபனுகள் நடத்தக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ராசி அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம். சுபகாரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அப்படி காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கல்யாணங்கள் நடக்கப் போகின்றது. இந்த 7 7ஆம் இடத்துக்கு 3 கல்யாண காரியங்கள் சுபகாரியங்கள் முயற்சிக்கின்ற சிறுதூர பயணங்கள் வெற்றிகளை கொடுக்க போகின்றது. இந்த 7 7ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு பகவானுடைய சுக்கிர பகவான் அமைய பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே விருச்சிக ராசிக்காரர்கள் கல்யாணம், குழந்தை பாக்கியங்கள், தடை தாமதம், ஏமாற்றம் அனைத்திற்கும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக ராசியை குரு பகவான் 12 ராசிகளே ராசியை உங்களுக்கு பார்க்கிற இருக்கின்ற அமைப்பு விருச்சிக ராசியை பார்க்கின்றது. மீன ராசியை குரு பகவான் பார்க்கின்றார். ஆக மீன ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கின்ற நல்லதொரு மாற்றை குழந்தை பாக்கியம், தடை தாமதம், பேரு புகழ், படிப்புகளில் உயர்ப்பு, பெரிய படிப்புகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே ஜூலை மாதங்களில் அடியெடுத்து வைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. விருச்சிக ராசிக்கு 9 3ஆம் இடத்திலே ஒரு மாரகாதிபதி மற்றொரு மாரகதானத்திலே இருக்கின்றார். ஆக எடுக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்கள், இளைய சகோதரி சார்ந்த சில வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய சின்ன ஒரு கிள்ளல்கள், ஒரு தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே மேலும் உங்களுக்கு குரு பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி 9ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். மற்றவர் 5ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். 2ஆம் இடம் பலம் பெறுகின்றது. 5ஆம் இடம் பலம் பெறுகின்றது. பூர்வ புண்ணியஸ்தானங்கள் பலமாக இருக்க பெறுகின்றது. 9ஆம் இடத்திலே 9 பார்க்க இருக்கின்றார். இந்த 5 9 தொடர்பு இந்த மாதங்களிலே மிக அற்புதத்தை, ராஜயோகத்தை கொடுக்கணும் என்கின்ற கூடிய ஒரு அற்புதத்திலே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்கள் கிடைக்கின்றது. ஆனாலும் ஒரு சில தடை தாமதங்கள் உங்களுக்கு இரவு நேரங்களிலே பயணம் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனித்து தண்ணீர் சார்ந்த நீர்நிலைகள் சார்ந்து கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. மேலும் உங்களுக்கு யோகாதிபதி அங்கே யோக நிலையிலேயே இருக்கின்றார். ஆனாலும் 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. ஆக கொஞ்சம் கவனித்து பல யோகங்களை பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்றது. குருவின் அனுக்கிரகம் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்றது. சிந்திக்கின்ற காரியங்கள் நல்லதொரு மாற்றம், குடும்ப சாணங்கள் குடும்பம் அமைய பெறுகின்றது. 2 உச்சம் பெறுகின்றார். உங்களுக்கு குடும்பம் அமையக்கூடியது. பொருளாதார சார்ந்த நல்லதொரு மாற்றத்தை 2 கிரகங்களும் உங்களுக்கு கொடுக்கின்றது. பெரிய மணிகளையும் குறைந்த மணிகளையும் குரு சுக்கிரனுடைய தொடர்பு உங்களுக்கு 9ஆம் இடத்தில் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்கள் முழுக்க இருக்க பெறுகின்ற நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அதே சமயத்தில் விருச்சிக ராசிக்கு 11 லாவாதிபதியும் அங்கு கிடைத்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற குடும்பம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து, பூர்வீகம் சார்ந்து, தகப்பனார்கள் சார்ந்தும் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. தொழில்கள் சார்ந்த நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துக்கு 11 உங்களுக்கு இருக்க போன்ற போது கண்டிப்பாக தொழில்கள் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. இந்த 6ஆம் இடத்துக்கு 6க்கு 2 உங்களுக்கு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நல்லதொரு மாற்றங்கள், கடன் நோய், அம்பு வழக்கு, வாக்குவாதங்கள், அடுதலே சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க வேண்டிய இந்த ஒரு அற்புதமான இந்த பராபவ வருடம் 2026 இந்த புதன்கிழமையிலே 1/7/2026 புதன்கிழமையிலே வர்க்கோத்தமம் பெற்ற புதன் பகவான் லாவாதிபதி உங்களுக்கு பலம் பெறுகின்ற புதன் குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற தகப்பனார்கள் தாய்மார்களால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் திருப்திகளையும் பேருப்புகளும் நண்பர்களுடைய தொடர்புகளோடு சுபாரி சுவனங்கள் அனைத்துகளிலும் அற்புதமான உயர்வுகளை இந்த ஜூலை மாதங்களிலே வாரி வழங்க போகின்ற நல்லதொரு மாற்றம். நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற சுற்றுப்பாதை என்பது 7ஆம் இடத்திலே ராசிபதி இருக்கின்றதும், 8ஆம் இடத்திலே சூரிய பகவான் உங்களுக்கு 10 அமைய பெறுகின்றதும், 9ஆம் இடத்திலே புதன் குரு சுக்கிரன் என்பதும், 4ஆம் இடத்திலே ராகு பகவான் அமைய பெற்று 3ஆம் இடத்திலே சந்திரன் பகவான் ராசிக்கு இருக்கின்றதும், இந்த விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்திலே கேது பகவான் மருத்துவத்துறை சார்ந்து இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த பொருளாதார சார்ந்து ஒரு அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு நல்லதொரு மாற்றம் என்பது இந்த ஜூலை மாதங்களிலே நவகிரக நாயர்கள் சுற்றி வரப்போகின்ற குருவின் அனுக்கிரகம் பலமாக இருக்க பெறுகின்ற மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.